வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா 16 வயது நிலை டாக்டரை ஞாபகம் இருக்கா? அவருக்கு இவ்வளவு பெரிய மகள் மற்றும் மகனா? லேட்டஸ்ட் உடைய புகைப்படம் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாமல் 16 வயது நிலை திரைப்படத்துல நடித்த டாக்டர் அவர்கள் திடீரென மரணம் அடைந்து போயிட்டாருன்னு சோசியல் மீடியால ஒரு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. வாங்க அவருக்கு என்னாச்சு, எதனால இந்த மாதிரி செய்தி வருதுன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். 16 வயது நிலை படத்தில் டாக்டரை பற்றி பலருக்கும் அறியாத தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் இயக்கத்தின் இமயமாக இருந்தவர் தான் பாரதி ராஜா. இவர் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பெரும் ஆதரவை பெற்று வந்தது. அந்த வகையில பாரதி ராஜா இயக்கத்தின் முதலாக வெளிவந்த திரைப்படம் தான் 16 வயது நிலை. இந்த படத்தின் ரஜினி, கமல், ஸ்ரீதேவி உட்பட பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ரஜினி பரட்டை என்ற கதாபாத்திரத்திலும், கமல் சப்பானி என்ற கதாபாத்திரத்திலும், ஸ்ரீதேவி மயில் என்ற கதாபாத்திரத்திலும் நடிச்சிருந்தாங்க. படத்தில் மயில் ஆசிரியராகவும் நல்ல படித்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். சப்பானி மயிலை விரும்புகிறார். வில்லனாக பரட்டை ரஜினி நடித்திருந்தார். மயிலை அடைய வேண்டும் என்று பரட்டை நினைக்கிறான். எப்படியோ சப்பானி பரட்டையை கொன்று மயிலை காப்பாற்றி விடுகிறார். இறுதியில் சப்பானியை போலீஸ் கைது செய்து செல்றாங்க. அப்போது ரயில் ஸ்டேஷன்ல மயில் சப்பானி வரும் வாழ்நாள் முழுவதும் காத்திருப்பேன் என்று கூறுறாங்க. இதுவே படத்தினுடைய மீதி கதை. மேலும் இந்த படத்தின் ரஜினி, கமலின் நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டை பெற்றது. முதல் படத்திலேயே பாரதி ராஜா மக்கள் மத்தியில மிக பிரபலமானார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நடிகர்களும் இந்த படத்தில் நடித்தவர்கள் என்பதை தாண்டி இந்த படத்துல வாழ்ந்திருந்தார் என்றே சொல்லலாம். அந்த வகையில இந்த படத்தில் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் டாக்டர் நடிகர் சத்யராஜ். இவர் கர்நாடகாவை சேர்ந்த இவங்க திரைப்படம் கல்லூரி தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். இவரை பற்றி செய்தித்தாளில் பாரதி ராஜா பார்த்திருக்கிறாரு. அதற்கு பிறகுதான் இவர் 16 வயது நிலை படத்துல டாக்டர் கதாபாத்திரத்தை நடிக்க ஒப்புக்கொண்டாராம். இந்த படத்தில் இவர் பேசும் ஆங்கிலம் பார்வையாளர்களை மத்தியில் பிரமிக்க வைத்தது. அந்த அளவிற்கு சிறப்பாக நடித்திருக்கிறார். இன்னும் 16 வயது நிலை டாக்டரை யாராலும் மறக்க முடியாது என்றே சொல்லலாம். மேலும் இந்த படத்திற்காக இவங்க தமிழ் சினிமா உலகில் ஒரு கலக்குவார் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பிறகு இவர் சரியாக பட வாய்ப்புகள் அமையல. இவர் சீரியல் நடித்து கொண்டிருந்த போதே கடைசியாக இவர் 2022ஆம் ஆண்டு ஒரு கன்னட படத்தை இயக்குவதாக பேட்டி அளித்திருந்தார். இப்படி ஒரு நிலையில இவரது குடும்ப புகைப்படம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் சில தினங்களாகவே உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார செய்தி சோசியல் மீடியாவில் வெளியானது. ஆனா நிறைய யூடியூப் சேனல்கள்லாம் பாத்தீங்கன்னா இவர் திடீரென இறந்து போயிட்டாரு, உடல்நலக் குறைவின் காரணமாக காலமாகிவிட்டார் என்று நிறைய வதந்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. அதற்கு சத்யாஜித் அவங்க குடும்பம் பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் நன்றாக இருக்கிறார், இது மாதிரி செய்திகள் பரப்ப வேண்டாம் என்று அவருடைய புகைப்படத்தை போட்டு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.